Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. இந்த டிசம்பர் மாதம் 2ஆம் வாரம் கூட ஞாயிறு ஆராதனையில் நாம் எல்லாம் கலந்து கொண்டதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளில் கூட நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். Heavenly Father, we praise you, Lord. பரலோக தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி, இந்த ஞாயிறு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இந்த காலை நேரத்தில் அப்பா உம்மை நோக்கி பார்த்து அப்பா உம்மை துதிக்கும் ஆராதிக்கும் தேவனே அப்பா உம்முடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. ஆவியானவரே, நீர் அசைவாடுங்க. நீங்க இந்த வர்ஷிப் முழுதும் ஆராதனை வேலையிலும் அப்பா தேவரே வார்த்தையை பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நீர் முழுதுமாக எங்களோடு இருந்து நாங்கள் அதை கர்த்தாவே பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாங்க. சமூகம் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களோடு இருக்கட்டும். அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த வாரம் கடந்த வாரம் முழுதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே. எல்லாவற்றையும் சரியாக எல்லாவற்றையும் அப்பா உம்முடைய கர்த்தாவே சித்தத்தின்படி எங்களை நடத்தினீரே, அதற்காக நன்றி. எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்பதை சரியாக எங்களை அப்பா வழிநடத்தி வந்ததற்காக நன்றி. எல்லாமே கர்த்தாவே உம்முடைய நன்மைக்காக நீர் செய்து கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. வருகிற வாரம் கூட உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த ஆராதனை வேலை முழுவதும் உங்களுடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் காட். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் நல்லவர், வல்லவர், சிறந்தவர். இந்த பாடலை தான் நாம் பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர், வல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர்,
ஹalleluya 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 ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரிசுத்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனை எங்களோடு இருப்பவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் நல்லவர் வல்லவர். உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்தீரே, அதற்காக நன்றி அப்பா கர்த்தாவே. இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எல்லாமே நல்லபடியாக நீர் எல்லாவற்றையும் கடந்த வாரத்தில் முடித்து தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே ஹalleluya ஹalleluya. எங்களோடு இருப்பவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆவியான தேவனே அப்பா, இதோ எங்கள் மத்தியில் வாசம் செய்கிறீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இம்மட்டுமாக ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை, ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அவரை நோக்கி பார்த்த பிள்ளைகளை ஆண்டவர் ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் என்றைக்கும் கைவிடுவதில்லை. ஹalleluya. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா. மனுஷர்கள் மத்தியில் அவர் வாசம் செய்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஏதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya. இதோ மனுஷர்கள் மத்தியில் வாசம் செய்கிறார். ஹalleluya. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் எங்களை வழி நடத்தி செல்லும் எங்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் இம்மட்டுமாக எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஹalleluya. இந்த டிசம்பர் மாதம் நன்றி உள்ள தேங்க்ஸ் கிவிங், மந்த் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங். ஹalleluya. நன்றி சொல்ல வேண்டிய ஒரு மாதம். ஏனென்றால் இந்த 11 மாதங்களாக ஆண்டவர் நம்மை காத்து வழிநடத்தி வந்தார். எத்தனையோ பேர் நம்ம கூட இருந்தாங்க, ஆனால் இன்னைக்கு இல்லை. நல்லா யோசித்து பாருங்க. நம்ம கூட டிராவல் பண்ணி வந்தாங்க, ஆனால் திடீர் என்று சில காரணங்களால் அவர்கள் இல்லை. நிறைய பேர் மறித்து விட்டார்கள். ஆனால் நம் கூடவே டிராவல் பண்ணி கொண்டு ஒவ்வொரு நாளும் வருகிற ஒருவர், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹalleluya. பிதாவானவர் நம்மோடு நம் மேல் வைத்திருக்க அன்பினால் தன்னுடைய ஆவியை ஊற்றி இருக்கிறார். ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்து எப்பொழுதும் நம்மோடு வந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதனால் நன்றி சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. எல்லா வாய்களை திறந்து நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. இந்த ஆண்டில் நீர் செய்த பெரிய காரியங்களுக்காக நன்றி. ஹalleluya. எங்கள் வாழ்க்கையில், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் பேர பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவரே, எங்கள் நண்பர்கள் வாழ்க்கையில, எங்கள் குடும்ப வாழ்க்கையில, எங்கள் வேலையின் கர்த்தாவே எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, எங்கள் ஊழியத்திலும் அப்பா தேவரீர் எங்களுக்கு நன்மைகளை செய்த எங்கள் ஆண்டவரே, நீர் செய்த காரியங்களுக்காக நன்றி. நீர் ஒவ்வொன்றும் கர்த்தாவே எங்களுக்கு அற்புதமாக நடத்தி வந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி. ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அன்றைக்கு அப்பா இஸ்ரவேலர்கள் ஹalleluya எகிப்திலிருந்து கிளம்பி வரும்பொழுது ஆண்டவர் இங்கதான் வரணும்னு சொல்லிட்டார். ஆனா எந்த வழியாக வர வேண்டும் என்று ஆண்டவர் காட்டவில்லை. ஹalleluya. என்னிடத்தில் வந்து நீ இந்த சீனாய் மலையில் வந்து ஹalleluya நீ என்னை சேமித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் எப்படி வர வேண்டும், எதை தாண்டி வர வேண்டும், கடலையா மலைகளையா, எப்படி வர வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. ஆனால் ஒன்று செய்தார் அன்றைக்கு. ஹalleluya. மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் முன்பே சென்றார். ஹalleluya. வழியை காட்டினார். இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் ஹalleluya, the pillar of fire and the pillar of cloud நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் நம்மை நடத்தி கொண்டு செல்கிறார். ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே, ஹalleluya. நன்றி. அன்றைக்கு செய்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வருகிறார். ஹalleluya. நன்றி சொல்வோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் நம்மை கானான் தேசத்திற்கு நிச்சயமாக எப்படி ஹalleluya இஸ்ரவேலர்களை சொன்ன வார்த்தையின் பிரகாரம் அந்த ஜனங்களை பாலம் தேடும் ஓடும் கர்த்தாவே அந்த இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதை போல ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். ஒரு நாள் நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஹalleluya. அவர் வருகை வரும் பொழுது ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும்.
பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஒருவரும் சாவாமை உள்ளவரவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் ஒருவராய் சாவாமை உள்ளவர் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர் இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பா ஒமேகாவுமானவர் இவர் ஆதியும் அந்தமுமானவர் இவர் அல்பா ஒமேகாவுமானவர் அவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே ஹalleluya ஸ்தோத்திர கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya ஹalleluya சேனைகளின் கர்த்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya ஓ ஹalleluya ஓ ரிபாதா சந்தரா கபரபா ரிகரபா தூரமா ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya 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 சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே ஆண்டவர் ஹalleluya அன்றைக்கு யோசுவா அப்பா தேவரீர் ஆண்டவரே அந்த யோர்தான் நதியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹalleluya உருவின பட்டயத்தோடு யோசுவாவுக்கு முன்னாடி நின்று சேனைகளின் கர்த்தர் என்று அறிவித்தீரே ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே அன்றைக்கு உருவின பட்டயத்தோடு அப்பா தேவரீர் அன்று இஸ்ரவேலர்களை நடத்தி எங்கள் ஆண்டவர் எங்களையும் இன்றைக்கு அப்பா தேவரீர் நீ நடத்துகிறீர் ஹalleluya உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே எவ்வளவு பேர் எங்களை எதிர்த்து வந்தாலும் எந்த சேனை எங்களை எதிர்த்து வந்தாலும் யார் எங்களை எதிர்த்து வந்தாலும் எங்கள் ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே நீர் ஒருவர் எங்கள் பக்கமாய் இருக்கிறீர் அதற்காக நன்றி அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே ஹalleluya நம்முடைய வாழ்க்கையில பாருங்க யார் கைவிட்டாலும் யார் நம்மை விட்டு விலகி போனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை கைவிடுவதில்லை ஹalleluya சேனைகளின் கர்த்தர் அவர் ஹalleluya நம்ம யோசிப்போம் என்ன நடக்க போகுது யோசுவா அன்றைக்கு அப்படிதான் யோசித்தான் நதியை பார்த்து கொண்டே இருந்தான் என்ன பண்ணலாம் மோசே வேற இல்லையே
வழி நடத்த வேண்டிய மோசே இல்லையே, என்ன செய்வது என்று நதியை பார்த்து கொண்டு அந்த பக்கம் போனோம். வெள்ளம் புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது யோர்தானில், என்ன செய்வது என்று. ஆனால் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு சேனைகளின் கர்த்தர் வந்து நின்றார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஹல்லேலூயா நம்மை நடத்துவதற்காக ஆண்டவர் வருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அதை செய்து கொண்டிருக்கிறார் நம் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. பயப்படாமல் ஆண்டவரை கரம் பிடித்து நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை பிடித்து பயப்படாமல் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் பிசிக்கலாக கண்களுக்கு தெரியும் வண்ணமாக இஸ்ரவேல்கள் முன்பதாக சென்றார். மோசே முகமுகமாய் வந்து சந்தித்து பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்தார். ஆனா இன்றைக்கு இந்த கிருபையின் காலத்தில், பரிசுத்த ஆவியானவருடைய காலத்தில் ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம் மத்தியில் வாசம் செய்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுதான் கொடுத்திருக்கிற வாக்கு, அதுதான் கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். God dwells among people, his own people. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மையே துதிக்கிறோம் கர்த்தா. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பார்த்து, தூய ஆவியானவரே வாருங்க, வாரும் தூய ஆவியானவரே, வாரும் தூய ஆவியானவரே என்று கேட்போமா? வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே,
துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தூய ஆவியானவரே, அப்பா தூய ஆவியானவரே, தேவரீர் எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தமாய் அப்பா தேவரீர் உம்முடைய வார்த்தை இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் எங்களோடு பயணம் செய்கிறீர். எங்களுக்கு தேவையான காரியங்களை அப்பா நடத்தி அப்பா எங்களுக்கு தேவையான காரியங்களை அப்பா தேவரீர் நீர் வழிநடத்துகிறீர். அதன்படி கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துவதற்காக நன்றி. தூய ஆவியானவரே அப்பா எங்களுக்குள்ளே நீர் வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஹல்லேலூயா. ரஷந்தர கபரபதோ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, அப்பா தூய ஆவியானவரே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நீரைத்து நீர் ஆளுகை செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க இந்த வேளையில. ஹல்லேலூயா. நம்மை அழகாக நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை நிறைய நம்ம வாழ்க்கையில செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 நன்றி அப்பா. கர்த்தாவே அப்பா எங்களை அரவணைக்கும் எங்கள் ஆண்டவரே, எங்களோடு இருப்பவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. சேனைகளின் கர்த்தரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா இந்த நேரத்தில் கூட பலவீனம் சுகவீனமாய் இருக்கிறவங்களை நினைக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஆண்டவரே, in thy name Lord Jesus we rebuke all sickness Lord. அப்பா தேவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே எல்லா பலவீனங்கள், எல்லா வலிகள், எல்லா சுகவீனங்கள், எல்லா ஜுரங்கள், எல்லா கர்த்தாவே கோல்டோ ஃபீவரோ, எந்த ஒரு வியாதி அப்பா தேவரே, கேன்சர், எந்த வியாதி இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எல்லா கிருமிகள், எல்லா பலவீனங்கள் நீங்கி போவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய பலத்தினால் அல்ல அப்பா, உம்முடைய ரத்தத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே நீங்க கர்த்தாவே சுகத்தை தருங்க இன்றைக்கு கூட. ஹல்லேலூயா. அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் பூர்ண பலத்தை தாங்க அப்பா தேவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே அப்பா தேவரீர் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வராதவங்க எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். வந்து கலந்து கொள்ள நீர் கிருபை தாங்க. இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்திருக்காங்க. நன்றி. அடியானை தாழ்த்துகிறேன். உம்முடைய வார்த்தை வசனம் மூலம் பேசுங்க, கற்றுத்தாங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லா நம்மர்கள் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதம் நம் தலைப்பு வந்து என்ன அப்படின்னா, நான் நீதிமான். என்னுடைய செயல்களால் அல்ல, என்னுடைய
நான் ஒன்றுமில்லை, என்னுடைய செயல்களால் அல்ல, ஆனால் ஆண்டவர் நமக்காக இந்த உலகத்தில் வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததால் நான் நீதிமான். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவர் ஐ ஆம் ஜஸ்டிஃபைட் அண்ட் ஐ ஆம் ரைச்சியஸ், நான் ஒரு நீதிமான் என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. போன வாரம் நாம் பார்த்தோம், என்ன பார்த்தோம்? விசுவாசம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் நான் நீதிமானாய் காக்கப்பட்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். 2 காரியங்களை பார்த்தோம். ஆண்டவர் செய்த காரியம், ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்து சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தார், அவர் இரத்தத்தினால் நாம் நீதிமானாக்கப்பட்டுகிறோம் என்ற வார்த்தையை பார்த்தோம். நான் என்ன செய்ய வேண்டும்? நான் விசுவாசிக்கிறேன், விசுவாசத்தினால் நான் நீதிமான் என்று பார்த்தோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் என்பதை நாம் பார்த்து கொண்டு கடைசியாக ஒரு வசனம் படித்தோம். என்ன அப்படின்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தோம். இப்போ இந்த மாதத்துக்குரிய வசனத்தை முதலாவது படிச்சிடலாம். என்ன அப்படின்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க, இவ்விதமாய் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தினால். ஜஸ்டிஃபைட் பை ஃபெய்த். we are justified by faith. ஹல்லேலூயா. சமாதானம், பிதாவுக்கும் நமக்கும், பிதாவானவருக்கு நமக்கும் நடுவில் சமாதானம் உண்டாயிருக்கிறது. அது யார் மூலமாக என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை தான் பார்த்தோம். முக்கியமாக கடைசியாக நாம் முடித்த வசனம் எபிரேயர் 11:1ஆம் வசனம். அதிலிருந்தே இந்த வாரத்தில் நாம் ஆரம்பிக்க போகிறோம். அந்த படிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஹல்லேலூயா. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும், நம்பப்படுகிறவைகளிலும் உறுதியும், உறுதி. நம்பப்படுகிறது, எதெல்லாம் நம்பப்படுகிறோமோ அதன் உறுதியும், காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ காணப்படாத காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வருகை இருக்கா? வருகை இருக்கிறது, வரப்போகிறார் ஆண்டவர். நாம் நிறைய பேர் தேவ தூதர்களை பார்த்திருக்க மாட்டோம். தேவ தூதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் இருக்கிறது. மனிதர்களுக்காக உதவி செய்ய ஆண்டவர் வைத்திருக்கிறார், சர்வ் பண்ணுறதுக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மெசஞ்சராக, சர்வீஸாக வைத்திருக்கிறார். நாம் பார்த்ததில்லை, ஆனால் விசுவாசிக்கிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கள் என்றால் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் நேருக்கு நேராக பார்த்தார்கள். மோசே நேருக்கு நேராக பார்த்தாரு. நிறைய பேர் நேருக்கு நேராக. ஆபிரகாமிடம் ஆண்டவர் பேசினார், கரெக்டாக இல்லையா? ஆதாமுடன் பேசினார், நோவாவுடன் நேருக்கு நேர் பேசி, எவ்வளவோ. நியூ டெஸ்டமெண்ட்டில் கூட பார்த்தீங்க அப்படின்னா தரிசனங்களை நிறைய பேர் பார்த்தாங்க. புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷங்களில் ஆண்டவர் இந்த உலகத்தில் 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் இருந்தார். இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம். ஆனால் இன்றைக்கு நாம் இந்த 2000 ஆண்டுகள், ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு 2000 ஆண்டுகளில் நாம் விசுவாசிக்கிறோம். காணாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, விசுவாசம் என்பது நம்மள நிறைய பேர் கேட்பாங்க, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு காரியத்தை நம்பணும், என்னென்ன சொல்லுவாங்க? பார்த்தீங்களா? அதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம், இது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால். பாருங்க, நாம் ஏன் கிறிஸ்மஸ் எல்லாம் நம்ம ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஏன் கிறிஸ்துவத்தில் சில காரியங்கள் ஆணித்தரமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் பிறந்த இடத்திலிருந்து ஆண்டவர் மரித்து அடக்கம் செய்த இடம் வரைக்கும் பேரு கூட மாத்தாம அப்படியே இருக்கிறது இஸ்ரேல் நாட்டில். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? பேரு கூட மாத்தாம. சில நேரங்களில் நம்மளுடைய தாத்தாவுடைய கல்லறை எங்க இருக்குன்னு தேடணும். கரெக்டா இல்லையா? நான் ஒரு வாட்டி அப்படிதான் பண்ணேன். என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னுடைய தாத்தாவுடைய கல்லறை எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒரு பாஸ்டர்
நிக்கல்சனும் சேர்ந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ராணிப்பட் பக்கம் தான் எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சுப்பு டேவிட் அப்படி சொல்லி எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா அவருடைய கல்லறை எங்கேயோ இங்கே தான் பார்த்துருக்கேன் அப்படின்னாங்க. உடனே நாங்கள் 2 பேரும் சரி ரைட்டு, இங்கே நிறைய பழைய கல்லறைகளாக இருக்குன்னு சொல்லி தேடினோம். போய் எங்களால் கண்டுபிடிக்க முடியல கொள்ளு தாத்தாவுடைய கல்லறைகள். பாருங்க, 2 தலைமுறைக்கு அப்புறம் அந்த கல்லறைகள் எல்லாம் எங்கே இருக்கிறது, என்ன நடக்கிறது, யார் பார்க்கிறார்கள் என்று தெரியவில்லை. கரெக்டா இல்லையா? 3-4 தலைமுறைகளுக்கு அப்புறம் அதெல்லாம் வந்து பார்க்க கூட மாட்டாங்க நிறைய பேர். கரெக்டா இல்லையா? அப்போ இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த கல்லறை, அந்த டூம் இன்னும் பத்திரமாக பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவர் வரலாறை, ஹிஸ்டரியை கண்ட்ரோல் பண்றார். ஹல்லேலூயா! ஆண்டவர் வரலாறை கண்ட்ரோல் பண்றார். அவர் பிறந்த இடம் இன்னும் கூட மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த இடத்தில் தான் அவர் பிறந்தார் என்று பெத்லஹேமில் மார்க் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப பாருங்க, பெத்லஹேம் என்ற ஊர், பெத்லஹேமே என்ற ஊர் இன்னும் பேர் மாத்தாம நூற்றாண்டுகளாக, எத்தனையோ நூற்றாண்டுகளாக இன்னும் பேர் மாத்தாமே அந்த ஊர் அப்படியே இருக்கு. ஹல்லேலூயா! கரெக்டா இல்லையா? மெட்ராஸ் என்ற பட்டணம் சென்னையாக மாறிவிட்டது. இன்னும் நிறைய பேர் மெட்ராஸ் மெட்ராஸ்ன்னு வந்து பார்த்தாங்கன்னா இல்லைங்க சென்னை அப்படின்வாங்க. கரெக்டா இல்லையா? ஆற்காடு மாவட்டமாக இருந்தது, இன்றைக்கு வேலூர் மாவட்டமாக மாறிவிட்டது. கரெக்டா இல்லையா? ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எந்த ஒரு பேரையும், எருசலேம், எரிகோ, சமேரியா, இந்த பேர்கள், இடங்கள் எல்லாம் அப்படியே இருக்கிறது. பெத்லஹேம் பேரை மாற்றவில்லை, இடங்கள் அப்படியே இருக்கிறது. யாக்கோபு வெட்டன கிணர். யாக்கோபு எந்த காலத்தில் இருக்காரு? யாக்கோபு ஆபிரகாமின் பேரப்பிள்ளை. கரெக்டா இல்லையா? அவன் வெட்டின கிணறு இன்னைக்கும் இருக்குன்றாங்க. எங்கள் மூதாதையர்கள் வெட்டின கிணறு என்று சொல்கிறார்கள். அப்ப பாத்தீங்க அப்படின்னா கட்டுக்கதையாக கிறிஸ்தவம் இல்லை. அவர் காட் இஸ் நாட் அ ஸ்டோரி, ஏதோ ஒரு கட்டுக்கதை என்று இல்லை. வரலாறு இருக்கிறது, இடங்கள் இருக்கிறது, அந்த பொருட்கள் அப்படியே இருக்கிறது, ஆண்டவர் இருந்த அடையாளங்கள் அப்படியே இருக்கிறது. ஹல்லேலூயா! இது ஒரு பக்கம். விசுவாசிக்கிறது என்னவென்றால் இதெல்லாம் இருக்கிறது என்றது ஒரு பக்கம், அதை பார்க்காமலே விசுவாசிக்கிற இன்னொரு பக்கம். ஹல்லேலூயா! நம்மளாம் இஸ்ரேல்லாம் போனதில்லை. கரெக்டா இல்லையா? இஸ்ரேல்லாம் போனதில்லை, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது நமக்கு. நிறைய பேர் போயிட்டு வராங்க, நம்மலாம் போனது கிடையாது. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர் பிறந்த இடம் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா! பாருங்க, விசுவாசம் என்பது கிறிஸ்துவத்தில் ஒரு அஸ்திபாரமான ஒரு காரியம். ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி என்ன தெரியுங்களா? அஸ்திபாரம் விசுவாசம் தான். ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல், படிங்க ஒரு வசனத்தை, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். It is impossible to please God without faith. Without faith you cannot please God. தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயா? தேவனுக்கு பிரியமாய் நீ நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ஹல்லேலூயா! விசுவாசம் இல்லாமல் அதை செய்ய முடியாது. வசனம் தெளிவா சொல். அப்போ உனக்குள்ளே விசுவாசம் வேண்டும். கரெக்டா இல்லையா? என்னுடைய மனைவி கிட்ட பேசும்பொழுது அவங்க புலம்பினே வருவாங்க சில காரியங்கள். ஆனால் என்ன சொல்லுவாங்க? ஏமா விசுவாசம் இருக்கு, ஆனால் இதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. தவறு கிடையாது, அவங்க என்கிட்டயும் அவங்க அம்மா கிட்ட மட்டும்தான் ஷேர் பண்ணுவாங்க. பட் என் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா விசுவாசம் என்று சொல்லி அதை ஓவராக எக்ஸராச்சுரேட் பண்ணி கவலைப்பட்டு கொண்டு
விசுவாசம் உடைந்து போற அளவுக்கு நாம் யோசிக்கவும் சிந்திக்கவும் ஆரம்பிச்சிடும். அப்படி செய்யக்கூடாது. ஒன்று விசுவாசித்தால், ஹல்லேலூயா, ஒன்று விசுவாசித்தால், கர்த்தர் நமக்கு இதை தந்திருக்கிறார் என்று விசுவாசித்தால் உங்களுக்கு அது சரியாக படுகிறது, அதில் செல்வது கரெக்ட். ஹல்லேலூயா. நான் எப்பொழுதும் அப்படிதான். என்னை பார்த்து நிறைய பேர் ரொம்ப ஏங்க இப்படி இருக்கிறீங்கன்னு திட்டுவாங்க. என்ன நீங்கள் இப்படி இவ்வளோ கண்மூடித்தனமாக விசுவாசிக்கிறீங்களே அப்படின்னு. கண்மூடித்தனமான ஒரு விசுவாசம் ஆண்டவர் மேல் எனக்கு உண்டு. இதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரா, அதை செய்து விடுவேன். இதை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரா, அதை கொடுத்து விடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்காக எதையும் யோசிக்கவே மாட்டேன். செகண்ட் தாட், நோ செகண்ட் தாட் இஃப் காட் சேஸ் எஸ். ஹல்லேலூயா. அதனால் பாருங்க, விசுவாசம் நம் கிறிஸ்துவத்திற்கு மிகவும் ஃபவுண்டேஷன். இஃப் யூ வாண்ட் டு ப்ளீஸ் காட், ஆண்டவருக்கு பிரியமாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ரொம்ப முக்கியமானது என்ன? விசுவாசம். அப்போ விசுவாசம் என்று சொல்லும் பொழுது படிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. சுதந்திரம் எதனால் வருகிறது? கிருபையினாலே உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருப்பாங்க, ப்ராமிஸ். 16th வேர்ட்ல பார்த்தீங்கன்னா the promise comes by faith. தமிழில் வந்து சுதந்திரம்னு போட்டிருக்கோம், இங்கிலீஷில் வந்து the promise. ரைட்டா? அப்போது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வாக்கை கொடுத்திருக்கிறார், ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார், நம்ம எதிர்காலத்தை முன்குறித்திருக்கிறார் என்றால் நமக்கு என்ன வேணும்? அதை விசுவாசித்து பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே ஆபிரகாமை பற்றி போட்டிருக்கிறது. ரைட்டா? ஆபிரகாமை பற்றி போட்டிருக்கிறது. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துடன் என்ன பண்ணானா? ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் சாராவை திருமணம் செய்து கொண்டான். சரியா? ஆபிரகாம் என்ன பண்ணா? சாராவை திருமணம் செய்து கொண்டான். அவங்களுக்கு பிள்ளையே இல்லை. சரியா? பிள்ளையே இல்லாத பொழுது ஆண்டவர் ஒரு வாக்கை தருகிறார். என்ன தருகிறார்? உன்னை ஒரு பெரிய ஜனமாக்குவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று. எந்தனா ஜெனிசஸ் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார். ரைட்டா? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்கிறார். வசனம் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறாரு? வாக்குத்தத்த வசனத்தை எப்படி கொடுக்கிறார் அப்படின்னா, பிள்ளை பிறந்த பிறகு இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லவில்லை. இவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லவில்லை. என்ன சொல்றாருன்னா, அங்க எதுவுமே இல்லை, ஈசாக்கு பிறக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன்னை நான் பெரிய ஜாதியாய், உன்னுடைய பிள்ளைகள், உன்னுடைய பேர பிள்ளைகள் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்றார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய வார்த்தையை, நம்பிக்கையை கொடுத்தார், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. நடக்காத ஒரு விஷயத்தை ஆபிரகாம் விசுவாசித்தான். கரெக்டா இல்லையா? ஏன் ஆபிரகாமை அதிக விசுவாசத்தின் தந்தை என்று சொல்கிறோம் என்றால், ஆபிரகாம் 2-3 இடங்களில் ஆண்டவர் ஆபிரகாம் நிரூபித்து காட்டுகிறான். என்னவென்றால், விசுவாசம் எவ்வளவு முக்கியம் என்று நிரூபித்து காட்டுறான். பாருங்க, ஆபிரகாமுக்கு குழந்தை பிறந்தது, ஈசாக்கு பிறந்தது எப்ப பிறந்துச்சு? 24 இயர்ஸ்ல, 25 இயர்ஸ்லயோ, 40 இயர்ஸ்லயோ, 50 இயர்ஸ்லாம் கிடையாது. எப்போ 80 வயசுலையா? சரியா போச்சு போங்க. 99 வயசுல, 100 வயசுல வாக்குத்தத்தம் தரும் பொழுது 85 வயது கிட்ட இருக்கும். ஆனால் அவர் குழந்தை பிறந்தது வயது தாத்தாவா இருக்கும் பொழுது குழந்தை பிறந்தது. வசனம் சொல்லுது பாருங்க, ரோமர், நீங்க படிங்க, ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 19வது வசனம் படிங்க.
என்ன சொல்லுது? ரோமர் 4:19. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் நேரக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது, அவன் 100 வயதாய் இருக்கும் பொழுது, கரெக்டா இல்லையா? ஆபிரகாமுக்கு எப்ப குழந்தை பிறந்தது? 100 வயதாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தன் சரீரம் செத்து போயிருந்தது, 100 வயதாகி இருந்தது. சாராளுக்கும் வயதாகி இருந்தது, அவங்களும் வயதான ஒரு பாட்டியாக இருந்தார். ஆனால் அந்த வயதிலும் ஆபிரகாம் பலவீனத்தை பார்க்கவில்லை. அவனுடைய சரீர பலவீனத்தை ஆபிரகாம் பார்க்கவில்லை. ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார், அதன்படி செய்வார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் அவன் விசுவாசத்தின் தந்தை என்று எழுதப்பட்டு. இங்கே கூட வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, செத்து போன சரீரமாய் இருந்தது 2 பேருக்குமே, சாராவுக்கும் சரி ஆபிரகாமுக்கும் சரி. அவர்கள் சரீரம் செத்து போய் இருந்தது. உலக பிரகாரமாக குழந்தை பிறக்கவே பிறக்காது என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஒரு டாக்டர் கிட்ட போய் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் என்று சொல்லி இருந்தால், அந்த டாக்டர் கைனகாலஜிஸ்டா, ஆமாம் கைனகாலஜிஸ்டாக படிப்பார், சிரிச்சிருப்பார். தமாஷ் பண்ணாதீங்க தாத்தா, வீட்டுக்கு போங்க, வெறுப்பாதீங்க தாத்தா, நாங்களே பல பிரச்சனையில் இருக்கோம், இதில் வேற 100 வயசில் எங்களுக்கு குழந்தை பிறகுது கர்த்தர் சொன்னார்னு சொல்லி, வாங்க தாத்தா வீட்டுக்குண்டு வாங்க. கரெக்டாக இல்லையா? 40 வயது 45 50 வயது இருக்கும்போதே நம்ம போய் சொன்னோம் அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. சார் உங்களுக்கு என்ன வயசு? எக்ஸ்கியூஸ் மீ மை ஏஜ் இஸ் 50 அப்படின்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. ஏங்க போங்க, 25 வயசு 30 வயசில் இருக்கிறவங்களே குழந்தை பிறக்காமல் கஷ்டப்பட்டுங்க, க்யூவில் இருக்கிறாங்களா, டோக்கன் போட்டு உட்காந்துக்கிறாங்க, நீங்கள் என்ன 50 வயசுலேருந்து குழந்தை பிறக்கலான்றீங்களா? ஆனால் ஆபிரகாம் பாருங்க, அன்னைக்கு யெகோவா ராஃபா, யாரு? யெகோவா ராஃபா என்ற சுகமளிக்கும் ஒரு டாக்டர், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் என்ன சொல்றாரு? உனக்கு 100 வயசா இருக்கும்போது கூட குழந்தை பிறக்கும், நான் வாக்குத்தத்தை நிறைவேற்றுவேன் அப்படின்றார். அப்போ இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ப்ராமிஸ் எப்படி நிறைவேறுதுன்னா, விசுவாச by faith, right, a promise is fulfilled. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துக்கிறார்னா நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ வருஷம் ஆரம்பிக்கும் போது ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாரா? எல்லாரும் எடுத்தீங்களா? ஒரு அட்டையை வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்தாரா பர்சனலாக? ஞாபகம் இல்லை, அது வேறு விஷயம், ரைட்டா? ஏன்னா நீங்கள் எல்லாம் ஆமாம் சொல்லும் போது எனக்கு தெரியுது, எங்கடா எதாவது கேட்டு போகிறாங்க வசனம் எங்கே அப்படின்னு ஞாபகம் இல்லை. பரவாயில்ல, அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் மறந்துட்டீங்க அந்த வசனத்தை, ஆண்டவர் ஞாபகம் வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ புரட்டி பார்த்து நம்ம வாக்குத்தத்த வசனம் எப்படி திரும்ப தருவாங்க? நம்ம வருஷம் எப்படி எடுப்போம்னா ஒரு புக் மார்க் இருக்கும், கரெக்டா? உள்ள ஒரு புக் மார்க் இருக்கும், அந்த புக் மார்க்கில் வச்சுருப்போம், கரெக்டா இல்லையா? அந்த புக் மார்க்கில் வருஷம் ஏதாவது ஒரு வாக்குத்தத்த வசனம் இருக்கும். அப்போது அந்த புக் மார்க்கில் அந்த வாக்குத்தத்த வசனம் இருக்குது அப்படின்னா இதில் ஒரு குழப்பம் வரும். என்ன குழப்பம் தெரியுமா? நிறைய பேர் வாக்குத்தத்த வசனம் தரும்பொழுது அந்த இயரை மென்ஷன் பண்ணுவாங்க, 2020 2023 அப்படின்னு. ஒரு வேளை நீங்கள் எடுக்கும்பொழுது இயரை மென்ஷன் பண்ணாமல் கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன் புக் மார்க்கில், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தேடுவோம், இந்த வருஷத்தில் இந்த வசனம் தான் கொடுத்தாரா ஆண்டவர், இல்லை போன வருஷம் கொடுத்தாரா? அவ்வளவு குழப்பமாய் நாம் மறந்து விட்டப்போ அந்த புக் மார்க்கில் இருக்கிற வசனத்தை, கரெக்டாக இல்லையா? வசனம் எப்படி எடுக்கணும் தெரியுமா? வாக்குத்தத்த வசனத்தை எப்பவுமே ஜெபித்து, ரைட்டா, ஜெபித்து உபாஸ்தோ ஜெபித்தோ அந்த வசனத்தை இந்த வருடம் ஆண்டவர் எனக்கு என்ன தரீங்கன்னு சொல்லி ஜெபித்து நீங்கள் படிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தெளிவாக ஒரு வசனத்தை காட்டுவார், இதுதான் உனக்கு நான் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் இது கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அந்த இது அதை எடுத்து எனக்குன்னு சொல்லி வைத்துக்கொள்வது தவறு கிடையாது. நான் இல்லைன்னா தவறெல்லாம் சொல்லவில்லை.
ஒரு வார்த்தை எடுக்கிறோம், கொடுக்குறாங்க. அந்த வசனம் எனக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று விசுவாசிப்பது தவறு கிடையாது. ஆனால் அதிலும் சிறந்தது என்னவென்றால், நீங்களே ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஒரு வசனத்தை, வார்த்தையை பெற்றுக்கொள்வது. ப்ராமிஸ் எப்படி நிறைவேறுகிறது? இங்கே ஆபிரகாமை பார்க்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய எபிலிட்டி, என்னால் என்ன முடியும், தன்னால் என்ன முடியும் என்பதை அவன் சிந்திக்கவில்லை. அவன் நினைக்கல தன்னால் என்ன முடியும், இதுதான் முடியும், அதுதான் முடியும், இது முடியாது, நம்மளால கேட்டால இதெல்லாம் முடியாது என்று ஆபிரகாம் சிந்திக்கவில்லை. அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வைக்கிறான், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை மேல நம்பிக்கை வைக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பைபிள்ல ஏராளமான வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. உனக்காகவும் நமக்காகவும் ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் நாட்களில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? நாம் எதை பார்க்கிறோம்? ஆண்டவர் வருகையை, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு இரட்சகராக வந்தார், மீட்பராக வந்தார் என்ற வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? அப்போ கிறிஸ்மஸ் நாட்களில் நமக்கு என்ன விசுவாசம் தேவை? இந்த ப்ராமிஸ், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும். ஆண்டவர் இரட்சகர், மீட்பர், என்னை காப்பாற்றுகிறார், என்னோடு இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் நமக்கு தேவை. ஆபிரகாம் அன்றைக்கு விசுவாசித்தான். தன்னுடைய பலவீனம் இருந்தும், சரீர பலவீனம் இருந்தும், 100 வயதாய் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார், ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, படிங்க. ஆண்டவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல விசுவாச பட்டியல், 11ஆம் அதிகாரத்துல ஒரு விசுவாச பட்டியல் இருக்கிறது. அந்த விசுவாச பட்டியலில் ஆபிரகாமை பற்றி என்ன போட்டிருக்கு பாருங்க, படிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பாருங்க, 11ஆம் அதிகாரம் அதே 11. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆமா, பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்துல 11:11ல ஆபிரகாமை பத்தி போட்டிருக்கு, சாராளை பத்தி போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு பாருங்க? த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினால் சாராள் கர்ப்பமானால் ஆபிரகாம் விசுவாசித்தான். என்ன விசுவாசித்தான்? தனக்கு ஒரு தலைமுறையை ஆண்டவர் தருவார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையில் இந்த விசுவாசம் என்பது எவ்வளவு முக்கியம் என்றால், அதனால தான் அந்த 13ஆம் வசனத்தை படிக்க சொன்னேன். படிக்கும் பொழுது ஒரு வார்த்தை இருக்கிறது, என்னவென்றால் படிங்க அந்த 13ஆம் வசனம் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். லிவிங் பை ஃபெய்த், அவர்கள் விசுவாசத்தினாலே வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் என்ன செய்தார்கள்? விசுவாசத்தினாலே வாழ்ந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் பல கொண்டாடுகிறோம், நண்பர்களை பார்க்கிறோம், நிறைய பிளான்ல வச்சிருப்போம். டிசம்பர் என்ன பண்ணணும், டிசம்பர்ல என்ன பண்ணணும், இந்த எல்லாம் பிளான்லாம் பண்றோம். அப்போ முக்கியமான ஒரு காரியம் இந்த மாதத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, நாம் நீதிமான், I am righteous and justified. ஆனால் த்ரூ கிரைஸ்ட், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார். படிப்போம் பாருங்க வசனங்கள். படிங்க. ஜெனிசஸ், அதாவது ஆதியாகமம்
22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். பாருங்க, ஆண்டவர் இதற்கு முன்பதாக ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்வதற்கு ஒரு காரியத்தை பார்த்தோம், ரைட்டா? அதற்கு முன்பதாக அதுவும் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ஊர் பட்டணத்தில் அவன் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உன் மனைவியை கொண்டு நீ கூப்பிட்டு போய் நான் காட்டும் தேசத்திற்கு போன்றார். அதுவே பெரிய விசுவாசம். எதுவுமே தெரியாம ஆபிரகாம் ஆண்டவரை மட்டுமே நம்பி ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை மட்டுமே நம்பி கிளம்பி வரான். அடுத்தபடியாக நாம் பார்த்தோம், ஆபிரகாம் உனக்கு ஒரு பெரிய ஒரு ஜாதியை உருவாக்குவேன், உன் மூலமாக ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்றார். 100 வயதில் சொல்கிறார், அதை விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கும் பிறந்து விட்டான். இப்போ என்ன பார்க்குறோம்? இந்த ஜெனிசஸ் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த குழந்தை நான் கொடுத்தேன் அல்லவா ஈசாக்க, அவனை பலியிடுன்றார் மோரியா மலையில். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசத்தை 2-3 இடங்களில் ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆணித்தரமாக, ஒரு ஸ்ட்ராங்காக டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். ஹல்லேலூயா. ஒருத்தரை இப்போ ஒரு சீன் நான் சொல்கிறேன். திருடங்க நம்மளை பிடிச்சிட்டாங்க, சரியா? திருடங்க நம்மளை பிடிச்சிட்டாங்க. சுடத்துக்கு வரும் பொழுது நம்மளுடைய மகனையோ நம்மளுடைய தங்கையோ இல்லை நமக்கு வேண்டியவர்களையோ சுட வரும் பொழுது நாம் என்ன செய்வோம்? யாரோ சுட வராங்க அப்படின்னா முதல் குண்டு நம்மளை பாயிட்டோன்னு வருவோம், கரெக்டாக இல்லையா? என்ன வேணால் சுட்டுருங்க, என் பிள்ளைய சுட்டுறாதீங்க. என்ன வேணால் சுட்டுருங்க, என் அண்ணன் தம்பிகளை சுட்டுறாதீங்க. இப்படி தான் முன்னாடி வரும், கரெக்டாக இல்லையா? மகன், ஒரே மகன், ரைட்டா? ஆபிரகாம் யோசித்திருக்கலாம், ஆபிரகாம், ஆண்டவரே என்ன வேணால் எடுத்துக்குங்க, எனக்கு ஒரே மகன் தான் தந்தீங்க, அவனை எடுக்காதீங்க, கரெக்டாக இல்லையா? எனக்கு ஒரே மகன் தான், அவனை எடுக்காதீங்க, என்ன வேணால் பலி கேட்டிருக்கலாம், மனதில் நினைத்திருக்கலாம், ரைட்டா? ஆனால் ஆபிரகாம் ஒரு பயங்கரமாக ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறான். அவன் எதையுமே இந்த 22 சாப்டரை நீங்கள் படித்து பாருங்க, அப்புறமா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அவன் எதை பற்றியும் கவலைப்பட்டிருக்கலாம், யோசித்திருக்கலாம். ஒரு வேலை, என்னடா இது, என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஆனால் அவன் எந்த ஒரு பாயிண்ட்லேயும் அதை வெளியே காட்டிக்கல, ரைட்டா? அவன் கவலைப்பட்டதாக வசனத்தில் இல்லை. நம்ம இப்படி கூட சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக ஆபிரகாம் ஒரு வேளை கவலைப்பட்டிருப்பான் என்று நம்மால் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இந்த ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் அது இல்லை. ரொம்ப கவலைப்பட்டு உட்காந்துருந்தார் அவர். காலையில் பார்க்கும்போது சாரா வந்து, என்னங்க ஏங்க இவ்வளோ கவலையாக உட்காந்துருக்கீங்க? ரொம்ப கவலையாகுதுமா, ஆண்டவர் கூப்பிட்டு ஈசாக்கா பலியிடுன்னு சொல்லிட்டாரு. என்னது, இப்படி ஏதாவது நிகழ்ச்சி இருக்காங்க? கவலைப்பட்டு ரொம்ப நம்ம வீட்டில் உட்காந்து போல ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா, என்னங்க உங்கள் மூஞ்சியே ஒரு மாதிரி இருக்குது அப்படி கேட்டால், ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா. ஏங்க கவலைப்படுறீங்க? என்னவோ அப்படின்னு. இப்படி ஏதாவது அங்கே நடந்ததா? இப்படி எதுவும் நடக்கலை. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் ஆண்டவரை ஆணித்தரமாய் விசுவாசித்தான். எந்த வகையிலும் அவன் சந்தேகப்படல ஆண்டவர், கரெக்டா இல்லையா? அப்ப இனிமேல் கவலைப்படுறவங்களாம் யாரு? அவிசுவாசி. ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா, என்ன ரொம்ப கவலையா இருக்குப்பா, என்னங்க கவலை, அதான் நல்லபடியா எல்லாம் போயின்னு இருக்கு, என்ன பிரச்சனை இருந்தாலும் மனசுல ஒரு கிளேசமா இருக்குப்பா,
இந்த வார்த்தைலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. கிளேசமாக இருக்கு அப்படின்வாங்க இல்லை, புதுசாக ஒரு வார்த்தை கிளேசமாக இருக்குது அப்படின்றது. என்னடா வார்த்தை அதெல்லாம் அப்படின்னு யோசிப்பேன் நான். ஆனால் கவலையாக இருக்கிறதுக்கு பல ஆங்கிளில் ஒரு வார்த்தை வச்சுன்னு இருக்காங்க எல்லாரும். நான் கேட்குறேன், ஆபிரகாமோட நமக்கு ஒரு பிரச்சனை இருக்கா? ஆபிரகாமோட நமக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்கா? ரைட்டா? என்ன மிஞ்சி போனால் இட்லிக்கு சட்னி வைக்கலன்னு யோசிப்போம், கரெக்டாக இல்லையா? கறி குழம்பு இன்னைக்கு இல்லைன்னு யோசிப்போம், என்னடா அது லெக் பீஸ் கிடைக்கலன்னு யோசித்துருப்போம், இல்லை ட்ரெஸ்ஸு சரியில்லையே, கரெக்டாக இல்லையா? நான் இந்த ட்ரெஸ்ஸை கேட்டேன் அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தேன் அப்படின்னு யோசித்துருப்போம். இவ்வளோதான் மேக்ஸிமம். இல்லை அவன் திட்டான், இவங்க கோவப்பட்டான், இவன் என்னை சண்டை போட்டான், கரெக்டாக இல்லையா? எனக்கு இவர் வாங்கியே தரல, எனக்கு அது, இதுதான் நம்ம பஞ்சாயத்தே இருக்கமே தவிர ஆபிரகாமுக்கு எவ்வளோ பேர் கவலை இருக்கு பாருங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரனை ஆண்டவர், வேற யாருன்னா சொல்லியிருந்தா கூட சண்டை போட்டிருக்கலாம். ஓ யாரை பார்த்து சொல்கிற அப்படின்னு சண்டை போட்டிருக்கலாம். கொடுத்த ஆண்டவரே ஆபிரகாமை பார்த்து இவனை பலியிடுன்றார். இது எவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை. வேதத்தில் எங்கேயாவது பாருங்க ஆபிரகாம் ரொம்ப மன கஷ்டந்து உட்காந்துருந்தாரு, அவர் பின்னாடி திரும்பி திரும்பி கண்ணை தொடச்சிக்கினாரு, ஈசாக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக கண்ணை தொடச்சுன்னு வந்தார். இப்படி ஏதாவது எழுதியிருக்கா வசனத்தில்? ரைட்டா? வரும்போதெல்லாம் பேசாமல் உம்முன்னு வந்தார். எதுவுமே இதில் இல்லை. என்ன தெளிவாக இருக்குது அப்படின்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் காரணம். ஏன் அப்படின்னா, ஒரே பேரான குமாரனை பலியிடு என்று ஆண்டவர் சொன்ன பிறகு கூட யோசிக்காமல், கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல், அவ்விசுவாசியாய் இல்லாமல் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறோம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியுமா? அது வசனத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. பாருங்க அவன் என்ன சொல்றான் பாருங்க. 8ஆம் வசனத்தை படிங்க, அந்த 22:8 படிங்க. அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். தேவன் தனக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார். God himself will provide. Hallelujah. இதுதான் ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை வேதத்தில் இருக்கு. அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தை இருக்குன்னா இது ஒரு வார்த்தை. என்ன அப்படின்னா, தீர்க்க தரிசனமாக ஆபிரகாம் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னால் தப்பு கிடையாது இந்த இடத்துல. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் அவருக்கான பலியை பார்த்து கொள்வார் அப்படின்னு. அது இயேசு கிறிஸ்துவை முன்குறித்து இந்த இடத்துல ஆபிரகாம் சொல்றாரு. அவருக்கு இன்னொரு விசுவாசமும் இருக்கு. என்னவென்றால், ஈசாக்கை நான் பலியிட்டால் கூட ஆண்டவர் உயிரோடு ஈசாக்கை எனக்கு கொடுப்பார் என்ற விசுவாசம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கு இருந்தது. ஹல்லேலூயா. நான் சொல்லலை, வசனம் சொல்கிறேன். வேதத்தில் வசனத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன? ஆபிரகாமின் விசுவாசத்தை பற்றி எழுதி வச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ஈசாக்கை நான் பலி கொடுத்தால் கூட ஆண்டவர் அவனை உயிரோடு எழுப்பி விடுவார் என்ற உயிர்த்தெழுதலை பற்றி நம்பிக்கை யாருக்கு இருந்தது? ஆபிரகாம். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இந்த இடத்துல ஈசாக்க மேலே போயின்னு இருக்கான் ஆபிரகாம் கூட எங்க மலை மேலே, மோரியா மலை மேலே போயின்னு இருக்காங்க. அப்போ ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து என்ன கேட்குறான்? எங்க ஆட்டுக்குட்டி எங்க? பலின்னு சொல்லி கூட்டின்னு போறீங்களே, நீங்களும் நானும் தானே போயின்னு இருக்கோம், எங்க பலின்னு கேட்குறான். அப்போ பலி எங்கே என்று கேட்கும் பொழுது நியாயமான கேள்வி. ஆபிரகாம் நீதாண்டா பலி அப்படின்னு கூட சொல்லலை. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் கொடுப்பார், அவருக்கேற்ற ஆட்டுக்குட்டியே அவர். அப்ப பாருங்க, இந்த இடத்துல ஈசாக்கும் ஆண்டவருக்கு சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். ரைட்டா? இந்த இடத்துல ஈசாக்கை பலியிடுறதற்கு ஆபிரகாம் வசனம் இப்படி இல்லை. எப்படி? ஈசாக்கை தொட்டி பிடிச்சாரு இல்லை. ஈசாக்கு ஓட ஆரம்பிச்சிட்டான். என்னையா பலியிடுக்க போறீங்க? ஓடுறேன்ப்பா, எப்பா என்னை பிடிங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு. கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி ஓடினானா ஈசாக்கு? வசனத்தில் அப்படி இல்லை. ஈசாக்கு ஓடினா, ஆபிரகாம் துரத்தி பிடிச்சான், இல்லை நான் உன்னை பலியிட்டு தீர்வேன் அப்படின்னு அவனும் ஓடுறான். இல்லை, அப்படிலாம் இல்லை. ஈசாக்கு உடனே என்ன செய்கிறான்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறான். கரெக்டா இல்லையா? பாருங்க,
ஒரு ஒரு ப்ராமிஸ் நம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும். If a promise has to be fulfilled, you should have faith in God. கர்த்தர் மேல் நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும், அந்த விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆணித்தரமான ஒரு விசுவாசம். ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்று, செய்து விட்டார் என்ற விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்து விட்டார் என்ற விசுவாசம் வேண்டும். அதுக்கப்புறமா கவலைப்படக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் இன்னும் அந்த ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நாட் கரெக்டா இல்லையா? எப்பவுமே விசுவாசம், கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறோம் என்றால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கவலைகள்லாம் பறந்து போனோம். விசுவாசம் உள்ளே வருகிறது என்றால் உள்ள நமக்குள்ள என்ன வரணும்? ஜாய், ஹாப்பினஸ், சமாதானம், இந்த காரியங்கள் நமக்குள்ள வரணும். அப்போ என்ன, அட ஆண்டவர் பார்த்துக்கொள்ளார், வாங்க போகலாம் அப்படி சொல்லி, ரைட்டா இல்லையா? நமக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லணும்? என்னங்க இவ்வளோ பிரச்சனை இருக்கு, நீங்க என்ன இவ்வளோ இப்படி இருக்கீங்க? இல்லை, நாங்கள் கர்த்தரை விசுவாசிக்கிறோம். ஹாஸ்பிட்டலில் ஒரு வேளை அட்மிட் ஆயிருந்தா கூட கர்த்தரை நாங்கள் விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் எங்களுக்கு மறுபடியும் திருப்பி தருவார். டாக்டர் ஒருவேளை சொல்லிடலாம், இல்லைங்க இது சான்ஸ் இல்லைங்க, நாட் பாசிபிள், இது முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம் டாக்டர்ஸ். ஆனால் விசுவாசம் என்பது என்ன? இல்லை, ஆண்டவர் எங்களுக்கு மறுபடியும் தருவார். கண்முடித்தனமாக முட்டாள்தனமான விசுவாசத்தை நான் சொல்லவில்லை. ஆண்டவர் வாக்குதத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் வாக்குதத்த வார்த்தையை நிறைவேற்றுவார் என்பதற்காக தான் நிறைய பேர் இறந்து மரித்திருந்தவர்களை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். ஹல்லேலூயா. கரெக்டா இல்லையா? வாக்குதத்த வார்த்தை ஆண்டவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்பதற்காக உயிரோடு நிறைய பேர் எழுப்புறார். விசுவாசம் அங்கே இருக்கிறது. அதனால நம்ம அங்க ஊர்ல எவ்வளோ பேர் இறந்து போயிருப்பாங்க, எல்லாரையும் போய் எழுப்பினாரா? கேள்வி நம்ம கேட்கலாம்ல. இன்னும் ஒரு நாளைக்கு 2 பேராக இறந்துருப்பாங்க அந்த ஊர்ல. எல்லாரும் எடுத்துன்னு வந்து, இல்லைங்க இந்தாங்க உயிரோடு இருப்பாங்க, உயிரோடு இருப்பாங்க, இல்லையே, அதெல்லாம் நடக்கலையே, பைபிள் அதெல்லாம் எழுதலையே. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவருடைய வாக்குதத்த வசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவும், ஆண்டவருடைய வார்த்தை, அவர் நாம மகிமைப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் சில காரியங்களை செய்கிறார். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வசனம் படிங்க. God will provide என்று அவன் சொல்கிறான். பாருங்க 14ஆம் வசனம், 22:14 என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். யெகோவா ஈரே என்று பெயர் வைத்தான் ஆபிரகாம். கரெக்டா? நம்ம பாடும் பொழுதெல்லாம் என்ன சொல்றோம்? யெகோவா ஈரே என்று சொல்றோம். ஆபிரகாம் தான் அந்த பெயரை வைத்தான். படிங்க. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்ப God will provide, ஆண்டவர் பார்த்து கொள்வார். விசுவாசம் என்பது அதுதான், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் அதை முன்னோடியே நமக்கு காட்டினார். அப்படியே ஆண்டவர் ஆபிரகாமின் விசுவாசம் என்ன அப்படின்னா, அப்படியே நான் பலி கொடுத்தால் கூட. ஏன் அப்படின்னா, ஆபிரகாம் கத்தியை தூக்கி பலியிட வருகிறான். கரெக்டா இல்லையா? கத்தியை தூக்கி பலியிட வரும் பொழுது அவன் கண்டிப்பாக நிச்சயமாக பலியிட்டிருப்பான்னு ஆண்டவர் விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அதனால் தான் நிறுத்து என்று சொல்லிவிட்டார். God believed that Abraham will sacrifice Isaac. அதனால டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு? நிறுத்து அப்படி சொல்லிட்டார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல வசனத்துல God will provide. படிங்க, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். மரித்தோரிலிருந்து என்ன பண்றது? மரித்தோரிலிருந்து ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். Accounting that God was able to raise him up from even the dead. இங்கிலீஷ்ல அழகா போட்டிருக்கு. அதாவது என்ன விசுவாசித்தான் ஆபிரகாம்?
ஈசாக்க உயிரோட ஆண்டவரால் எழுப்ப முடியும் என்ற விசுவாசம். அதனால தான் அவன் பலியிடுறதுக்கு ரெடி ஆயிட்டான். கத்தியை தூக்கினான். அந்த கத்தியை அவன் நிச்சயமாக ஈசாக்கை பலியிட்டிருப்பான். ஆண்டவர் ஸ்டாப் என்று சொல்லலாம், நிறுத்து என்று சொல்லவில்லை என்றால் அதை செய்திருப்பான். ஏன்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இந்த வசனத்தில் என்ன போட்டிருக்கு? கர்த்தரால் ஈசாக்கை உயிரோட எழுப்ப முடியும் என்று நம்பினான். அப்போவே உயிர்த்தெழல் நம்பினான். அதை ஏன் நம்பினான் தெரியுங்களா? ஏன் நம்பினான்? அதை தான் நம்ம இப்போ பார்த்துன்னு இருக்கோம். என்னன்னா, வாக்குதத்தம் ஒன்று கொடுத்தால் ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார் என்று ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ப்ராமிஸ் தராரு. தயவுசெய்து இந்த ப்ராமிஸ் கார்டு, ப்ராமிஸ் வசனம்லாம் ரொம்ப கேவலமாக யோசிக்கக்கூடாது. ஏதோ ஒரு கார்டு அப்படின்னு யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு வசனம், ஏதோ ஒன்று அப்படின்னு யோசிக்காதீங்க. அதில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்குதத்த வசனத்தை தருகிறார் என்றால் அதை நீ விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் என்று யார் எதிர்பார்க்கதான்? ஆண்டவர் எதிர்பார்க்க. அவருக்கு ஒரு வாக்குதத்த வசனத்தை இந்த வருஷத்தில் கொடுப்பார். 2025 இப்போ கண்டிப்பாக கொடுப்பார். கரெக்டாக இல்லையா? 2025 போன பிறகு கொடுப்பாரா, இல்லை டிசம்பர் மாதத்திலே ஜெபம் பண்ணி எடுத்துக்கிறோமா வாக்குதத்த வசனம், அது வேற. ஆனால் அந்த வசனத்தை கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை நோக்கி போகும்பொழுது இதை நான் உன் வாழ்க்கையில் செய்வேன் என்று சில வாக்குதத்தங்களை ஆண்டவர் தருகிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, ஆண்டவர் இந்த 2015ஆம் ஆண்டில் ஆண்டவர் எனக்கு இந்த வாக்குதத்த வசனத்தை கொடுத்தார். வெரி குட். என்னங்க இன்னும் அது நிறைவேறல அப்படின்வாங்க. ஆனால் விசுவாசம் என்ன என்பது என்ன? ஆண்டவர் அதை என்றைக்கும் எண்ணி அவருடைய டைமில் அதை நிறைவேற்றுவார் என்பதுதான். ஹல்லேலூயா. அந்த டைம் வரும்பொழுது ஆண்டவர் நிறைவேற்றுவார். there is nothing too late. டூ லேட்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? எப்போ சொல்கிறோம் டூ லேட்னு? ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டூ லேட்டுப்பா, இதுக்கு மேலே நடக்காது அப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? ஆண்டவருக்கு டூ லேட்டே கிடையாது. ஹல்லேலூயா. மரியாள் மார்த்தாள் வந்து ஆண்டவர் காலை பிடித்து கொண்டு ஆண்டவர் லாசருவை எழுப்புவதற்காக போய் நின்ட்டார் கல்லறையில். கரெக்டா இல்லையா? இப்போ மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க? மார்த்தாள் நாருமே. கரெக்டா இல்லையா? எத்தனை நாள் ஆயிடுச்சு? 4 நாள் ஆயிடுச்சு, நாருமேன்றாங்க. அப்போது ஆண்டவர் சொன்னார், என்ன சொல்கிறாரு? நாருமே என்று ஆண்டவர் சொல்ல, ஆமாங்க கரெக்டு தான் என்று ஆண்டவர் சொல்லலை. ஆபிரகாமே லாசருவை பார்த்து வெளியே வான்றார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் டூ லேட் நீங்கள் நினைக்கலாம். கரெக்டா இல்லையா? டூ லேட் போயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் டூ லேட்டே கிடையாது. கரெக்டா இல்லையா? வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைத்தார் என்றால் கண்டிப்பாக அதை செய்வார். ஹல்லேலூயா. படிப்போம். லூக்கா எடுங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. மரியாள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் ஆத்துமா களி கூறுகிறது. ரைட்டா? என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. Yeah, my spirit rejoices. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவள் விசுவாசித்தால். என்ன விசுவாசித்தால்? இரட்சகர் பிறக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் விசுவாசிக்க. மரியாள் விசுவாசித்தால், ஆனால் அந்த விசுவாசத்தில் அவள் சோகமாக இல்லை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கிறிஸ்மஸ் பாடல்லாம் எப்படி பாடுறோம்? ஜாய் டு த வேர்ல்ட் அப்படிதான் பாடுறோம். கேட்டல? ஜாய், ஹாப்பினஸ், சமாதானம், இப்படி தானே பாடுறோம். ரைட்டா?
அப்போ அந்த அந்த இந்த நாட்களில் நாம் என்ன கவலைப்பட்டு கொண்டு சோகமாக இருக்கக்கூடாது, விசுவாசத்தினால் நடக்க வேண்டும். அதற்கு சரியான எடுத்துக்காட்டு யார் என்றால் மரியாள். மரியாள் இந்த வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் அவர்கள் நிச்சயமாக சொந்தக்காரங்க ஊரில் இருந்தவங்க எல்லாரும் மரியாளை பற்றி தப்பாக பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். கரெக்டாக இல்லையா? ஏன்னா அவங்க கணவனை அறியாததற்கு முன்பதாகவே இப்படி இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகவில்லை என்று நினைக்கும் பொழுது கரெக்டாக தவறாக பேச வாய்ப்பு இருந்திருக்கும். ஒரு கவலை, ஒரு பதட்டம் மரியாளுக்குள் இருந்திருக்க வேண்டும், நியாயமாக பார்த்தா இருந்திருக்க வேண்டும். அதுக்குள்ளேயே ஆண்டவர் யோசேப்பை கூப்பிட்டு, யோசேப்பை நீ மரியாளை எடுத்துக்கொள் என்று சொல்கிறார். அதை ஆண்டவர் சார்ட் அவுட் பண்ணிடுறார். என்ன பண்ணணும், எதை கரெக்டாக பண்ணணும் என்று ஆண்டவர் சார்ட் அவுட் பண்ணுறார். ஆனால் மரியாளுக்குள்ள ஒரு சோகம் இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக இருந்திருக்குமா இல்லையா? ஆனால் பைபிள் அப்படி போடலையே. நீங்கள் சொல்கிறீங்க நிச்சயமாக இருந்திருக்கும்பா. மரியாளுக்குள்ள ஒரு சோகம், எவ்வளோ பெரிய ஒரு சோகம் தெரியுமா? அது ஒரு கவலை அப்படின்னு. ஆனால் பைபிள் அப்படி போடலையே. என்ன போட்டிருக்கு? 45 வசனத்தில் 1:45, லூக்கா 1:45. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களிகூறுகிறது என்றாள். என் ஆவி களிகூறுது, நான் சந்தோஷமா இருக்கேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இரட்சகர் பிறப்பார் என்று. ஹல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் செய்தி என்ன? ஆபிரகாமை பற்றி பார்த்தோம், கரெக்டா இல்லையா? மரியாளை பற்றி பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் செய்தது என்ன? அவர்கள் ஆண்டவரை ஆணித்தரமாக விசுவாசித்தார்கள். அது மட்டும் அல்ல, அவர்கள் இருதயத்தில் களி கூர்ந்தார்கள், சந்தோஷமா இருந்தார்கள். ஹாப்பினஸ், ஜாய், பீஸ், சமாதானம் இருந்தது. அவர்களை பார்க்கிறவர்கள் விசுவாசத்தை மட்டும் பார்க்கவில்லை. அவர்கள் எப்படி இவர்கள் விசுவாசத்தை கண்டுபிடித்தார்கள் தெரியுமா? எப்படி கண்டுபிடித்தார்கள்? அவர்கள் இருதயத்தில் இருந்த சந்தோஷம், சமாதானம், நம்பிக்கை, இதெல்லாம் இருதயத்தில் இருந்ததை வெளியே பார்த்தார்கள். கரெக்டா இல்லையா? அதனால் அவர்கள் சாட்சியாக இருந்தார்கள். அதனால் தான் இவர்களெல்லாம் விசுவாசத்திற்கு ஆட்களாக ஆண்டவர் காட்டுகிறார். படிங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில், அதே லூக்கா 38ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? 1:38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்ப பாருங்க, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விசுவாசத்தில் ஆண்டவர் இடத்துல என்ன போட்டிருக்காரு? நான் உங்கள் அடிமை என்று மரியாள் ஆண்டவரை பார்த்து சொல்றாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப என்ன இங்க ரொம்ப முக்கியம், நாம் விசுவாசிக்கும் பொழுது சந்தோஷம், சமாதானம் நமக்குள்ளே இருக்கிறது. முக்கியமான காரியம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குவேன், சப்மிஷன் டு த லார்ட். கரெக்டா இல்லையா? ஆண்டவருடைய சித்தத்திற்கு, ஆண்டவருடைய திட்டத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் பார்த்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம் வாழ்க்கையை பார்த்து கொள்கிறார். நாம் எதற்கும் கவலைப்படக்கூடாது. இதுதான் நாம் இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் நாம் பார்க்கிறோம். படிங்க இன்னொரு வாட்டி, ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீ நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. அதுதான் வசனம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் நாட்களில், இந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் ஒரு விஷயம், நீ நீதிமான், நீ சந்தோஷமாக இரு, கர்த்தரை நம்பு. ரைட்டா? சந்தோஷமாக இரு. உன்னுடைய சந்தோஷம், உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற சமாதானம் மற்றவர்களுக்கு தெரியட்டும். கடைசியாக நாம் பார்த்தது என்னவென்றால், கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மரியாள் செய்தது இதுதான். மரியாள் கடைசியாக என்ன செய்தால், நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இது பயங்கரமான காரியம். ஆண்டவர் கன்னி மரியாள் வயிற்றில் பிறக்கிறார் என்பது அதிசயமான காரியம். ஆனால் நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னை முழுதுமாக என்று மரியாள் அந்த விசுவாசத்திற்கு ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. அதை போல நாமளும் ஆண்டவருக்கு விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும்.
விசுவாசித்து நாம் நடக்கிறோம் என்றால் ஆண்டவர் நம் வாழ்க்கையை அற்புதமாக மாற்றி கொடுப்பார். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நேரத்தில் காணிக்கை எடுத்து விடலாம். ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை எடுக்கப்படும். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடனின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவரே. திறப்பவர், அவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா. ஆபிரகாம் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்று விசுவாசித்தான். சரீரம் மரித்து போன பிறகு கூட, சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் சரீரம் மரித்து போன பிறகு கூட ஆண்டவர் நிச்சயமாக அவனுக்கு செய்வார் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஒரே பேரான குமாரன் பலியிடு என்று சொல்லும் பொழுது அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை, மன கசந்து அழுகவில்லை, கவலையுடன் அமர்ந்து கொண்டு இருந்தவில்லை. அவன் தைரியமாக எழுந்து சென்று ஈசாக்கை பலியிட தயங்காமல் நின்றான். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தான் ஈசாக்கை ஆண்டவருக்கு. ஏனென்றால் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை வைத்தான். ஆண்டவரால் மறுபடியும் ஈசாக்கை கொடுக்க முடியும் என்று விசுவாசித்தான். ஹல்லேலூயா. மரியாள், ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் மூலமாய் பிறப்பார் என்று விசுவாசித்தார். பிதாவானவர், ஹல்லேலூயா, இந்த அற்புதத்தை அவள் வாழ்க்கையில் செய்வார் என்று விசுவாசித்தார். ஹல்லேலூயா. அதனால் அவள் பயப்படவில்லை, கலங்கவில்லை. வசனம் சொல்கிறது சந்தோஷமாய் இருந்தாள் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்தாள், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள் தன்னுடைய வாழ்க்கையை. நான் அடிமை, உமக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தாள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்திற்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. நாளில் ஆண்டவர், if a promise has to be fulfilled in your life, ஒரு வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால் நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார். ட்ரஸ்ட் in the promises. ஹல்லேலூயா. உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்றைக்கும் நிறைவேறும். ஹல்லேலூயா.
அதை நான் கைவிட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, டிசம்பர் மாதம் வந்து விட்டதே, முடிய போதே. இந்த ஆண்டு நீங்க கொடுத்த வாக்குத்தத்த வசனம் என்ன? எனக்கு முடியாதா என்று எனக்கு தெரியலையே என்று நீங்கள் நினைக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஏற்ற காலத்தில் ஆண்டவர் அதை செய்வார். ஹல்லேலூயா. God will complete, God will fulfill whatever He has promised. Hallelujah. Jesus Lord, we praise you Lord God. Hallelujah. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். விசுவாசிங்க, விசுவாசிங்க, ஆணித்தரமா விசுவாசிங்க. கர்த்தர் என் வாழ்க்கையில செய்து முடிப்பார். Hallelujah. Hallelujah. Lord Jesus, thank you Lord. இந்த நாளுக்காக நன்றி அப்பா. உம்மையே நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீ ரட்சகர். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம், விசுவாசத்துடன் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை, ஹல்லேலூயா, நீரே ஒரு ப்ராமிஸாக எங்களுக்கு வந்திருக்கீங்க. You are a promise for us Lord Jesus. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ப்ராமிஸ். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசிகள் மூலமாக கன்னி மரியாள் வயிற்றில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாக ஏசாயா தீர்க்கதரிசி ஹல்லேலூயா மூலமாக வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு ஒரு ப்ராமிஸ். The Lord Jesus Christ, இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் நினைவு கூறுங்கள். He is a promise to us. விசுவாசிங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றைக்குமே நம்மை கைவிட மாட்டார். அவரை பற்றிக்கொண்டு நீங்கள் ஜீவித்தால். ஹல்லேலூயா. Thank you Lord for this wonderful time Lord. இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி. நீர் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி. முழுதுமாக உங்களுடைய கரத்தில் கொடுக்குற வார்த்தையே அப்பா நீர் பேச எங்களுக்கு கிருபை தந்ததற்காக நன்றி. எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. விசுவாசத்தை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. எல்லாவற்றையும் உங்களுடைய வல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம். வந்தவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. அப்பா இன்னும் அதிகமாக சபைக்கு வந்து சேர, மக்கள் வந்து சேர நீர் கிருபை தாங்க. அப்பா தேவரே, அந்த ஊன்றுதலை தாங்க. சபைக்கு வர வேண்டும் என்ற ஊன்றுதலை மக்களுக்கு தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord.